என 2 எரிமலைகளோடு போராடக்கூடிய ஒரு கூட்டத்தை இங்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இவ்வளோ துணிஞ்சு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதல். நான் இந்த பத்திரிகையில் நான் தலையிடுவதே கிடையாது. அண்ணன் பெரியசாமி இவங்க ஆசிரியர்கள் தான் பத்திரிக்கையை நடத்துவாங்க. ஏதோ எப்போ ஏதாவது கூப்பிட்டு கேட்பாங்க, எனக்கு முடிஞ்சா நான் செய்வேன். ஆனால் நான் தலையிடுவதே கிடையாது. முதல் பிரச்சனை அந்த குருஜி பிரச்சனை வந்துச்சு. என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சார் என்ன சார் அவருக்கு 4 லட்சம் பேர் கூட்டம் இருக்கு சார், நம்மளுக்கு ரொம்ப ஆதரவான ஆளு சார், நம்ம சார் இவர் சார் அந்த சார் சக்தி சார் அப்படின்னாங்க. என்னப்பா சொல்ல வர அப்படின்னா, இல்லை சார் அவரை நிப்பாட்டிடணும் சார், தமிழ் மலர் சொல்லுங்க சார் அப்படின்னா. நான் சொன்னேன், தமிழ் மலர் நான் என்னப்பா சொல்றது, தமிழ் மலர் பத்திரிக்கை வந்து எல்லா பத்திரிக்கையோட உனக்கே தெரியும், எல்லா பத்திரிக்கையும் ஒரு வித்தியாசமான ஒரு பத்திரிக்கையா இருக்கணும்னு தான் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு. ஆமா அப்படின்னு. அப்ப நீங்களும் அதை நிப்பாட்டிங்கன்னா 7 பத்திரிகைகள் நாங்களும் ஒரு பத்திரிகையில தானே இருக்கணும், என்னப்பா அதுக்கு நான் பத்திரிகை நடத்த வேண்டியது இல்லையா அப்படின்னு. இல்லை சார் சொல்லுங்க சார், நீங்க சொன்னா செய்வாங்க சார் அப்படின்னு. பெரியசாமிகிட்டலாம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பேசுங்கப்பா, முதல் பேசுங்க அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்ப நான் சொன்னேன், இல்லப்பா அவரு நல்லது செஞ்சா அதை போடுங்க, அதையும் போடுவோம், அவருக்கு வேற விஷயம் சொன்னாங்க அதையும் நாங்க போடுவோம், இல்லை நாங்க எதுவுமே நடுவில் குறுக்கிடுறது இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். தவறான போதனைகள்ல நம்ம எல்லாம் மாட்டிக்கொண்டு இருக்கோம். இதுக்கு வந்து தமிழ் பள்ளிக்கூடம் மிக மிக முக்கியம். ஆனால் தமிழ் பள்ளிக்கூடம் படிக்கான்னா கூட ஆங்கில பள்ளியில் படிக்கும்போது சமய வகுப்பு இருக்கும். அப்போ திருமுறையை பற்றி போயிடுவோம், திருக்குறளை பற்றி பேசுவோம். இப்பெல்லாம் வாத்தியாருங்களுக்கே திருக்குறள்னா என்னன்னு தெரியுமா, திருமுறை என்னன்னு தெரியுமான்னு தெரியல. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இந்த திருமுறையும் திருக்குறள் மட்டும் சொல்லி கொடுத்தாலே போதும், எல்லாமே அதில் அடங்கிருக்கு. இந்த மாதிரி குருஜியெல்லாம் போய் பார்க்க வேண்டியதில்லை, போய் பல்பு 750 சொல்லி கொடுத்துட்டு போய் பல்பு கடிச்சு பழக வேண்டியது கிடையாது. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வேணுங்க, சோறு வேணுங்க, சோறு இருக்குங்க. அதை விட்டுவிட்டு 750 வெள்ளி கொடுத்துட்டு முதல் கட்டம் 2வது கட்டம் 3000 வெள்ளி கொடுத்தா போய் பல்பு கடிச்சு பழகணுமா? சார் சொன்னது மாதிரி டேவிட் காஃபி கிரேட் வால் ஆஃப் சைனாவே அப்படி போட்டி காணாடிக்கலாம், பிளேனை காணாடிக்கலாம். அவனை கடவுள் சொல்லிக்கிறது கிடையாது. அவன் எப்படிப்பட்ட கடவுளா இருக்கலாம், ஆனா அவன் என்ன சொல்றான், நான் ஒரு மேஜிஷியன், அது அவனோட வாழ்க்கை தொலை. ஆனா இவர் வந்து நான் ஒரு கடவுள், படத்தெல்லாம் தூக்கி வீசுங்க, என் படத்தை மாட்டுங்க, கும்பிடுங்க அப்படின்றாங்க. குருஜி விஷயத்துல வந்து என்னைய பத்தி கேட்டா எனக்கு சாப்பிட்றது சோறு இருக்காது, எனக்கு போதும், பல்பு கட்டி சாப்பிடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. 2வது வந்து இந்த கோயில் பிரச்சனை வந்துருச்சு. கோயில் பிரச்சனை வந்தானே யாருமே என்னை வந்து எதுவுமே கேட்கல, எந்த உதவியும் கேட்கல. இன்னைக்கு வந்து ஏன் இந்த கூட்டம் போட்டோம்னா இதுதான் மெயின் முக்கியமான ஒரு காரணம். நிகழ்ச்சிக்கு போனோம், அங்கே போனானே அவங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ் மொழி அறிமுக விழா கொண்டு நடத்துகிறோம் அப்படின்னு. அழைக்க பேராசிரியர் ராமசாமி இவங்கெல்லாம் வராங்கன்னு தெரிஞ்ச பிறகு அந்த கூட்டத்தில் ஒரு காளி கோஷ்டிய கூட்டத்தை அனுப்பி அவங்க தகராறு பண்ணாங்க. அது முடிஞ்சு எனக்கு ஒரு மேட்டர் கால் வந்துச்சு, ஒரு ஆபாசமான மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. வந்த பிறகு அவங்ககிட்ட பேசினேன்னு என்ன ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கா பேர் அப்படின்னு. என்னையா அப்படின்னு. இல்லைங்க ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. என்னையா மோசமாக போயிருக்கு சொன்னா தானே எனக்கு தெரியும், இல்லை பத்திரிக்கை ரொம்ப மோசமாக போயிருக்கு 2 நாள் அப்படின்னு. சொல்லியா பிரச்சனை சொன்னா தானே தெரியும், இல்லை பத்திரிகையை பற்றி எழுதிட்டு இருக்காங்க, பத்திரிகையை பற்றி தானே எழுதுறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு. இல்லைங்க எழுதக்கூடாதுன்னு. எழுதக்கூடாதுன்னு சொல்லி நீங்க